31வது சர்க்கம். ஸ்ரீராமர் கதையை அனுமார் கூறுதல். மகானான அனுமார் இவ்வாறு பலவிதமான யோசனைகளை செய்து முடிவில் வைதேகி காதில் விழும்படி மதுரமான வாக்கியத்தை சொல்லலானார். தசரதர் எனும் பெரும் புகழ் படைத்த ஒரு அரசர் இருந்தார். அவர் தேர்களும் யானைகளும் குதிரைகளும் படையாக வைத்து கொண்டுள்ளது மட்டுமல்லாமல் புண்ணியசீலராய், கீர்த்தி மிகுந்தவராய், நேர்மையானவராய் இருந்தார். அவர் ராஜ ரிஷிகளுக்கே உத்தமமான குணம் படைத்த அவர். தவத்தால் ரிஷிகளுக்கு சமமானவர். சக்கரவர்த்திகளின் குலத்தில் உதித்தவர். பலத்தில் தேவேந்திரனுக்கு ஒப்பானவர். அகிம்சையில் பற்றுள்ளவர். பெருந்தன்மை படைத்தவர். தயை உள்ளவர். உண்மை வீரர். இஷ்வாகு குலத் தலைவர். லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவர். செல்வத்தை பெற்று போற்றி வளர்ப்பவர். அரச லட்சணங்கள் நிறைந்தவர். செல்வப் பெருக்குடையவர். ராஜாதிராஜர். நற்கடல் சூழ்ந்த புவியில் புகழ் பரவியவர். தானும் இன்புற்று பிறரையும் இன்புறச் செய்பவர். அவருடைய பிரியமான மூத்த குமாரர் ஸ்ரீராமர் என பெயர் பெற்றவர். அவர் சந்திரனை ஒத்த முகமுடையவர். விசேஷ அறிவு படைத்தவர். வில்லாளி. சிறந்த கலைகளை கற்றவர். தனக்குரிய தர்மத்தை காப்பவர். தன்னை அண்டிய மக்களை காப்பவர். உலகத்து உயிர்களையும் தருமத்தையும் ரட்சிப்பவர். சத்துருக்களை தவிக்கச் செய்பவர். சத்தியாவிரதமுடையவரும் வயது முதிர்ந்தவருமான தந்தையின் சொற்படி அவ்வீரர் மனைவியுடன் தம்பியுடனும் தவக்கோலத்தில் வனம் புகுந்தனர். பெரிய காட்டில் வேட்டையாடி கொண்டிருக்கையில் விரும்பிய உருவெடுக்க வல்லவர்களும் வீரர்களுமான பல அரக்கர்களால் அவரால் கொல்லப்பட்டார்கள். ஜனஸ்தானத்தில் நிகழ்ந்த வதத்தையும் கரணும் தூஷணும் கொல்லப்பட்டதையும் கேள்விப்பட்ட ராவணனால் ஸ்ரீராமர் மாயா ரூபம் கொண்ட மானால் வஞ்சிக்கப்பட்டு ஜானகியானவள் பகையால் அவ்விடம் இருந்து அபகரிக்கப்பட்டாள். அந்த ராமர் குற்றமற்ற சீதை தேவியை வனத்தில் தேடிச் செல்கையில் சுக்ரீவன் என பெயர் பெற்ற வானரனை நண்பராக அடைந்தார். சீதையை தேடிக்கொண்டிருப்பதாய் சுக்ரீவன் வாக்களித்தான். வானரர் அரசை மீண்டும் சுக்ரீவனுக்கு விரும்பியபடி செய்ததாய் ஸ்ரீராமர் வாக்களித்தார். பிறகு மகாபலசாலியும் பராக்கிரமசாலியுமான ராமர் வாலியை கொன்று அந்த வானர ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு கொடுத்தார். சுக்ரீவனால் கட்டளையிடப்பட்டவர்களுள் விரும்பிய வடிவம் எடுக்க வல்லவர்களுமான வானரர்கள் ஆயிரக்கணக்கில் எல்லா திக்குகளையும் தேவியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சம்பாதி வசனத்தால் நான் அவ்விசாலாட்சியை காணும் பொருட்டு 100 யோஜனை அகண்ட சமுத்திரத்தை வேகமாய் தாண்டி வந்துள்ளேன். எந்தவித ரூபமும் எந்தவிதமான வர்ணமும் எந்தவிதமான அழகும் உடையவளாகிய ஸ்ரீராமன் என்னும் ராகவனுடைய கட்டளை ஏற்று சீதையை குறித்து அவர் வர்ணித்த வகையில் நான் கண்ட பெண்மணியான இவளை கண்டு இலங்கையை வந்தடைந்துள்ள வானர சிரேஷ்டராகிய இவர் இவ்வாறு வார்த்தையை கூறிவிட்டு மௌனமாயிருந்தார். ஜானகி அதை கேட்டு மிகுந்த ஆச்சரியத்தை அடைந்தாள். சுருட்டை குழல்களால் அழகிய கூந்தல் படைத்த அவள் பயத்துடன் முதலில் மறைந்திருந்த முகத்தை நிமிர்ந்து சும்சுபா விருட்சத்தை பார்த்தாள். முழு மனதுடன் ஸ்ரீராமரையே தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கும் சீதை வானரர் தனக்கு தானே பேசுவதோல் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டபின் திக்குகளையும் திசைகளையும் உற்று நோக்கிவிட்டு பரம சந்தோஷம் அடைந்தாள். மீண்டும் குறுக்கும் நெடுக்குமாக மேலும் கீழுமாக நன்றாக கவனித்து பார்த்த பின் வானராதிபதியின் மந்திரியும் எனக்குரியதாகிய புத்திவன்மை படைத்தவரும் உதய சூரியனை போன்றோருமான அந்த வாயு புத்திரரை கண்ணுற்றாள். இங்கனம் 31வது சர்க்கம் முற்றும். 32வது சர்க்கம். சீதை அனுமாரை காணுதல். கிளைகளின் நடுவில் மறைந்திருக்கும் வெள்ளை ஆடையுடுத்தியவரும் மின்னல் தொகுதியிடை தோன்றிய பொன் போன்ற வர்ணமுடையவரும் ஆகிய அவ்வானரரை கண்டு திடுக்குற்றாள். உருகிய பெண் போன்ற கண்கள், அசோகப்பூ போன்ற மீனியும் அடக்கமான இருப்பும் பிரியமான பேச்சும் உடைய குரங்கை அவள் உற்று நோக்கினாள். மைதிலி அதிகமான சந்தேகத்தை அடைந்து
சிந்தையில் ஆழ்ந்தாள். ஐயோ, சாதாரணமாய் காணப்பட்டதும் பயத்து தருவதுமாகிய இந்த குரங்கனுடைய ரூபம் அபசகுன காட்சி ஆயிற்றே என்று எண்ணி மேலும் மதி கலங்கினாள். பயத்தினால் மயங்கிய சீதை பரிதாபம் மிகவும் பிரதாபித்தாள். பெண்களின் சிறந்தவளும் பதிவிரதையுமான சீதை துக்கம் மேலிட்டு மெல்லிய குரலில் மெதுவாக ராமா ராமா என்றும் லக்ஷ்மணா என்றும் பலதவை கூறி புலம்பினாள். பெண்ணரசியான மைதிலி அடக்கத்துடன் தான் வீட்டிருந்த அந்த வானசேஷ்டரை உற்று நோக்கி இது கனவு என்று எண்ணினாள். மீண்டும் பரிசளிப்பவளாய் அவள் வானரரின் புத்திசாலிகளில் சிறந்தோருமான வஜ்ராயுதத்தால் அடிக்கப்பட்டு அழகிய பெரிய முகத்தை உடையவருமான வானரகுமாரரை பார்த்தாள். அவள் அவரை உற்று பார்த்துவிட்டு அறிவிழந்தவளு போலும் உயிரிழந்தவள் போலும் ஆகிவிட்டாள். மறுபடி சீக்கிரமே நல்ல நினைவை அடைவது விசாலமான கண்கள் படைத்த சீதை பின்வாறுமாறு ஆலோசிக்க தொடங்கினாள். கனவில் காணத்தகாததென்று விளக்கப்பட்ட விகாரமான இந்த குரங்கு இப்பொழுது என்னால் பார்க்கப்பட்டுள்ளது. அதனால் லக்ஷ்மணரும் கூடிய ஸ்ரீராமருக்கும் எனக்கும் தந்தையான ஜனக மகாராஜனுக்கும் தீங்கேதும் வராமல் நன்மை உண்டாகட்டும். ஆனால் இது கனவும் அன்று. ஏனென்றால் பூர்ணச்சந்திரனை போன்ற முகமுடையவரிடமிருந்து பிரிந்து கவலையாலும் துக்கத்தாலும் வருந்தி கொண்டிருக்கும் எனக்கு தூக்கமும் இல்லை, சுகமும் இல்லை. எப்பொழுதும் ராமா ராமா என்று முழு மனதுடன் அவரையே நினைத்து கொண்டு வாயினாலும் அவரையே கூறிக்கொண்டு தன் இருப்பதால் அதற்கு தக்கபடி அவருடைய கதையை கேட்பது போலும் அதன் அர்த்தத்தை பார்ப்பது போலும் எனக்கு தோன்றுகிறது. அவரிடமுள்ள காதலால் பிடிக்கப்பட்டு முழு மனதுடன் அவரிடமிருந்து லயித்து எப்போதும் அவரையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆகையால் அவ்விதம் காணப்படுகிறேன், அவ்விதம் கேட்கிறேன். இது மனோரதம் என்று எண்ணுகிறேன். ஈனும் புத்தியை கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் மனோரதத்திற்கு வடிவம் இருக்காது. இதுவோ தெளிவான முகமுடையதாய் என்னுடன் பேசுகிறது. என்ன காரணம்? இந்திரனுடன் ப்ரகஸ்பதியையும் அக்னியையும் பிரம்மாவையும் வணங்குகிறேன். இந்த குரங்கால் என் முன் சொல்லப்பட்டது எதுவோ அது அப்படியே உண்மையாய் இருக்கட்டும், வேறு விதமாக இருக்கக்கூடாது. இங்கனம் 32ஆம் சர்க்கம் முற்றும். இத்துடன் இராமாயணத்தில் வரும் சுந்தரகாண்டமானது முற்று பெறுகிறது. இதை கேட்டாலோ அல்லது வாசித்தாலோ இல்லை பொருளை தெரிந்து கொண்டாலோ சகலவித சம்பத்துகளுடன் சேர்ந்து லக்ஷ்மியும் துணை புரிவாள் என்பது உண்மை. ஆகையால் இதை நாங்கள் வெளியிடுகிறோம். தாங்கள் இதை கேட்டு அல்லது உமக்கு புத்தகம் கிடைக்கும் பட்சத்தில் பாராயணம் செய்து இதனுடைய பலன்களை பெற வேண்டும் என்று என் அன்பார்ந்த நவநரசிம்மர் திருக்கோவில் பக்தர்களை பிரார்த்திக்கிறேன்.